வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகிறவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பகுதி மொழிபெயர்ப்பியல் அப்படிங்கிறது. சண்முக வேலாயுதம் அவர்கள் எழுதிய புத்தகம் இது. பாடத்திட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம். அதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, மொழிபெயர்ப்பு நோக்கமும் பயனும் அப்படிங்கிற தலைப்பு தான். சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில் பல அரிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு வினாவிடைய வடிவமைப்பில் கிடைக்கும்போது அதில் இருக்கிற தெளிவை விட மொத்த புத்தகத்திலும் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி, அதற்கான தெளிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா வினாக்கள் எல்லாமே கூற்று காரணம் அப்படி கொடுத்து கேட்குறாங்க. அப்போ பொருந்தாததை தேர்க அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட்டை கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை என்ன செய்யுங்க அப்படின்னா வரிசைப்படுத்துக, நிரல்படுத்துகன்னு கொடுத்து கேட்பாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம மொத்த செய்தியும் உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரியான வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அதனால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். புத்தகம் கிடைச்சா புத்தகத்தை வச்சு இது பண்ணுங்கள். இதிலேருந்து அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, வினாக்களை உருவாக்குங்க. இப்போ வினாக்கள் எல்லாமே ஒரு மதிப்பெண் வினா தேர்வாக இருந்தாலுமே அது நம்ம ஒரு 4 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்களுக்கான பத்தியை எப்படி படிப்போமோ அதே போல் படித்தால்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், தேர்வுக்கு தகுந்த முறையில் தயாராக முடியும். நோக்கம் அப்படின்னு பொதுவாக எதை சொல்கிறோன்னா, ஒரு செயலை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செயல் ஏதாவது ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் பொதுவாக உள்ள ஒரு செய்தி. அதே மாதிரி பயன் அப்படின்னா, ஒரு செயலுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டால், அதாவது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தினா அதனை பயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அடிப்படையில் மொழிபெயர்ப்பு பணியினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழ் மொழியின் சிறப்பினை இவ்வாறு கூறி செல்கின்றார் பாரதியார். அது நமக்கு தெரிந்த ஒன்று தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சுழற் பான்மை கேட்டு நாமது தமிழரென கொண்டிங்கு அப்படிங்கிற இந்த பாடல். அதுக்கப்புறம் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படிங்கிற இந்த பாடல். இந்த 2 பாடல்களும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாடல்கள் மூலமாக நம்ம தமிழினுடைய பெருமையை உலகிற்கே பறைசாற்றி இருக்கிறார் பாரதியார். தமிழ்மொழி இனிமையாக இருந்தாலும் கூட தமிழ் உணர்வு இல்லாமல் விலங்குகளாய் உலாவி வருகின்றான் அப்படிங்கிற கருத்தத்தோடு இதை மாதிரி அதோடு உலகமெல்லாம் இகழ்ந்து பேசுகின்ற நிலைக்கு ஆளாகிவிட்டான். பெயரளவில் தமிழனாய் இருந்தால் மட்டும் போதாது, தமிழின் இனிமையான ஓசையை உலகோர் கேட்கும்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. இங்கே நமக்கு மொழிபெயர்ப்பில் இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் இது நமக்கு புது கவிதை. அந்த கவிதைகளில் இது நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதனால் வரிகளை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாடலில் மற்ற நாட்டு அறிஞர்கள்லாம் நம்மளுடைய இதை மொழியில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம மொழியில் மாற்றி எழுதணும். தமிழராகிய நாம் நமக்குள்ளே மூத்தோரின் பெருமையை மட்டும் பேசி, முன்னோர்களுடைய பெருமையை மட்டும் பேசி ஒரு பயனும் கிடையாது. அதனால் பிற நாட்டு நல்லறிஞர்களுடைய சாத்திரங்களை நம்ம என்ன செய்யணும், மொழிபெயர்ப்பு, அந்த சிந்தனைகள் எல்லாம் மொழிபெயர்ப்பின் வாயிலாக இங்கே கொண்டு வர வேண்டும். இன்று நாடுகளிடையே அறிவியல் வளர்ச்சி காரணமாக நிறைய இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா எங்கேயோ இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்மளால் என்ன செய்ய முடியும், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச முடியும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா காணொளி வழியாக பார்த்து நம்மளால் என்ன செய்ய முடியும், உரையாட முடியும். அந்த அளவிற்கு இந்த அறிவியல் முன்னேற்றத்தை கண்டிருக்கக்கூடியது. அப்போ ஒரு நாடு மற்ற நாட்டோடு வணிகம் முதலான பல நிலைகளில் தொடர்பு கொள்ள வழிவகுக்கிறது இந்த அறிவியல். இது மாதிரி இந்த சூழலில் நன்முறையில் பயன்படுத்தி கொள்ள இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெருங்கருவியாக என்ன செய்கிறது இருக்கிறது. கருத்து வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஒருவரை நன்கு புரிந்து கொள்ளுதல், அறிமுகம் கொள்ளுதல், இதுவே மொழிபெயர்ப்பின் பொது நோக்கங்களாகும். இதை பாருங்கள், இதையே நமக்கு கொடுத்து நிரல்படுத்துகன்னு கேட்டுடலாம். இப்போ முதல்ல கருத்து வளர்ச்சி இருக்குது, 2வது அறிவு வளர்ச்சி, அடுத்து நன்கு புரிந்து கொள்ளுதல், அறிமுகம் கொள்ளுதல். அப்போ நம்ம இதில் பார்த்தோன்னே முதல்ல என்ன செய்யணும், நம்ம அறிமுகம் தான் வச்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம யோசித்த உடனே எழுதுவோம்.
ஆனால் இந்த மாதிரி கொடுத்து நிரல்படுத்துகன்னு கொடுத்தா நம்மளுக்கு தெரியாது. இது வந்து மொழிபெயர்ப்பினுடைய பொது நோக்கம். அப்போது கருத்து வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, புரிந்து கொள்ளுதல், அறிமுகம் கொள்ளுதல் அப்படிங்கிற வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருத்து வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி என்பன அறிவியல், பொருளாதாரம், வரலாறு, புவியியல் போன்ற மொழிபெயர்ப்புகளில் முதன்மையானதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது இது எல்லாம் இந்த 2 முதல்ல நம்ம 4 பார்த்தோம். அந்த 4ல் கருத்து வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி இந்த 2ம் எதிலெல்லாம் முக்கியமானதாக இருக்குன்னா அறிவியல், பொருளாதாரம், வரலாறு, புவியியல் இந்த 4 மொழிபெயர்ப்புகளில் முக்கியமானதாக முதன்மையானதாக இருக்குது. இதில் ஒருவர் அறிமுகம் செய்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கியம் மற்றும் கலை மொழிபெயர்ப்பு அடிப்படையாக கொள்கின்றன அப்படிங்கிற கருத்தை யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ளியோகிராஃபி ஆன் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத சிவகாமி அப்படிங்கிறவங்க தான் நமக்கு என்ன செய்கிறாங்க இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது மொழிபெயர்ப்பின் பொது நோக்கங்களாக இருக்குது. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலையில் நாடுகளுக்கிடையே ஒரு நல்லெண்ணத்தினை, கூட்டுறவினை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறுவனங்கள் எல்லாமே மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுறாங்க. அப்போ எதை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னா கூட்டுறவினை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மொழிபெயர்ப்பு பணியில் இருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் கூட தங்களுக்குள்ள தனித்த நோக்கங்களை கொண்டு என்ன செய்கிறாங்க செயல்படுறாங்க. இப்போ மேற்கூறிய நோக்கங்களை நம்ம பொது நோக்கங்கள், நிறுவன நோக்கங்கள், தனி மனித நோக்கம்னு 3 வகைப்படுத்தலாம். அந்த மொழிபெயர்ப்பினுடைய நோக்கங்களை 3ஆக சொல்லலாம். பொது நோக்கம், நிறுவன நோக்கம், தனி மனித நோக்கம் அப்படின்னு வகைப்படுத்திக்கலாம். இதில் பொது நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொது நோக்கத்தில் சிறந்த கதைகள் அப்படின்னு சொல்லி இலக்கிய விமர்சகர்களால் பாராட்டு பெற்றவற்றை மொழிபெயர்க்க வேண்டும் என்பது நோக்கமாக அமைகிறது. இதில் சிறந்த கதை, சிறந்த விமர்சகர்களால் பாடப்படக்கூடியதை நம்ம மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறது தான் பொது நோக்கம். சான்றா பார்த்தோன்னா சரத்சந்திரருடைய நாவலான நிஷ்கிருதியை ஆகி ஜெயராமன் சைலஜா என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் நமக்கு வினாக்கள், அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரத்சந்திரருடைய நாவல் நிஷ்கிருதியை அதை வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஆகி ஜெயராமன் அப்படிங்கிறவரும் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்து இந்த நாவலுடைய முன்னுரையில் இந்த சரத்சந்திரர் நாவல்கள் மிகச்சிறந்தது என்று பாராட்டப்படுவது எதுனா இந்த நிஷ்கிருதி என்ற இந்த சைலஜா கதை. இதில் பாத்திர சிருஷ்டி, அதாவது பாத்திரத்தினுடைய படைப்பு, கதை சொல்லக்கூடிய பாணி, இது எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இலக்கண விமர்சகர்களால் என்ன செய்யப்படுகிறது, பாராட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆகி ஜெயராமன் அந்த முன்னுரையில், அந்த கதையுடைய முன்னுரையில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த கூற்றை கொடுத்து நிஷ்கிருதி என்ற இந்த கதை வந்து பாத்திர சிருஷ்டி இது எல்லாத்துலேயும் சிறப்பாக விளங்குகிறது அப்படின்னு இலக்கிய விமர்சகர்களால் பாராட்ட பெற்றது அப்படின்னு கூறியது யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு செய்யணும், எழுத தெரியணும். மொழிபெயர்ப்பின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று நாடுகளுக்கிடையே நட்புறவையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவது. மொழிபெயர்ப்போட நோக்கத்தில் நம்ம இதெல்லாம் யோசிப்போமா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நட்புறவு ப்ளஸ் வந்து பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த நட்பினை வழிப்படுத்துவது மொழிபெயர்ப்பின் மூலமாகத்தான் நடைபெறுது. அதற்கு அந்த நாட்டினுடைய புற வளர்ச்சி மட்டுமல்லாமல் அக உணர்ச்சியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு இலக்கியங்கள் ஒரு பாலமாக அமைகிறது. மேற்கூறிய கருத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ருஷ்ய நாட்டுக்கிடையே ஏற்பட்ட நட்புறவை எடுத்துக்கலாம். மொழிபெயர்ப்பு அதற்கு எந்த மாதிரி உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா சோவிய நாட்டு கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பு, ஒரு தலைப்பு இருக்குது பாருங்கள், சோவிய நாட்டு கவிதைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு திரு ரகுநாதன் அப்படிங்கிறவரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவர் அதை எழுதும்போது பாரதம் இன்று சமதர்ம லட்சியத்தை தனது சமுதாய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. சோவியத் யூனியனோ சமதர்ம லட்சியத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உலகிற்கே மூத்த பிள்ளையாக விளங்குகிறது. இந்த கருத்தை சொல்கிறார். எனவே அந்த நாட்டு அனுபவங்கள் நமக்கு நல்ல படிப்பினையை வழங்க முடியும். இதனால் நாமும் அந்த நாட்டின் வாழ்வையும் வளர்ச்சியையும் தெரிந்து கொள்வதில் அக்கறை காட்டுகிறோம்.
எனினும் இவற்றை தெரிவிக்கும் வரலாற்று நூல்களின் மூலம் நாம் அந்த நாட்டின் புற வளர்ச்சியைத்தான் பெரிதும் தெரிந்து கொள்ள முடியும். இது எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, அதாவது ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா சோவியத் யூனியனையும் உடைய தேசத்தை, பாரத தேசத்தையும் ஒப்பிட்டு கூறக்கூடியதாக இது என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த மாதிரி அந்த மக்களுடைய அந்த நாட்டின் கவிதைகள் தான் அந்த மக்களின் இதயத்தையும் பண்பாட்டையும் நமக்கு இனங்காட்ட முடியும். அதனால் அப்படி காண்பதற்கு எளிய முயற்சியாகத்தான் இந்த கவிதை தொகுதி உருப்பெற்றிருக்கிறது அப்படின்னு இந்த பொதுவான மொழிபெயர்ப்பினுடைய பொதுவான நோக்கத்தை குறித்து அவர் என்ன செய்கிறாரு, தெளிவுபடுத்துகிறார். இப்போ ஒவ்வொரு நாட்டுடைய முன்னேற்றத்திலையும் அறிவியல் அது தொடர்பான கண்டுபிடிப்புகள் ரொம்ப முக்கியமாக பங்காற்றுகிறது. அந்த கண்டுபிடிப்புகளை பற்றியும் அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாத்தையும் பற்றியும் அதற்கு காரணமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் வெளிவருகின்ற நூலின் மொழியை எல்லாரும் அறிந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அப்படி இருக்கிற கண்டுபிடிப்புகளை பாமர மக்கள் பொதுவாக போய் சேர்றதே கிடையாது. இங்கே இந்த பாமர மக்களுடைய நிறைய பேருடைய மக்களை கண்டுபிடிப்புகளுக்கு இட்டு செல்கின்ற இணைப்பாக இந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் இடம்பெறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் அறிவை பரப்புகின்ற கருவியாக செயல்பட்டு மக்களின் நன்மையை என்ன செய்கிறது, விளைவிக்கின்றன. இதற்கு சான்றாக சார்பு கொள்கையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சில அறிவியல் கட்டுரைகளை தமிழில் தந்ததை நம்ம சொல்லலாம். காலம் மிக மிக குறுகியது அப்படிங்கிற தலைப்பில் அதனை திருவை சாம்பசிவம் அவர்கள் மிக சிறந்த மொழிபெயர்ப்பாக தருகிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அறிவியல் கட்டுரைகளை காலம் மிக மிக குறுகியது அப்படிங்கிற தலைப்பில் திருவை சாம்பசிவம் அவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பாக தந்திருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பாமர மக்களுக்கும் அறிவை பரப்ப வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இந்த மொழிபெயர்ப்பு மூலமாக என்ன செய்கிறது, செயல்படுகிறது. இந்த நோக்கத்தின தான் திரு SV சபாபதி அவர் தம் வாழ்நாளில் ஏராளமான அறிவியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அவற்றை பாமர மக்கள் மனதில் எளிதில் படித்து உணர முடியாது. இத்தகையவர் அனைவரும் தெரிந்து கொள்ளத்தக்க போற்றத்தக்க உண்மைகளையும் வெளியிட்டு இருக்கின்றார். அவைகளின் சிறு தொகுப்பே இந்த நூல் அப்படின்னு என்ன சொல்லப்படுது. எதுனா காலம் மிக மிக குறுகியது அப்படின்னு வை சாம்பசிவம் அவர்கள் பதிப்பிக்க அந்த நூல். இந்த மற்ற மொழிகளில் சிறந்து விளங்கக்கூடிய இலக்கிய படைப்பாளர்களுடைய நூல்களை எல்லாத்தையும் எல்லா மொழியினருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இந்த மொழிபெயர்ப்புகள் வழியாக வெளிவருகிறது. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, இதற்கு சான்றா மிதுன லக்கணம் என்ற ஒரு தலைப்பில் வங்காளத்தில் தலை சிறந்த நாவலாசிரியர்களில் ஒருவரான விமல் மித்ரா அப்படிங்கிறவருடைய நூலினை திரு ஆர் சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் தமிழ் படுத்தியிருக்கிறார். மிதுன லக்கணம் வங்காளத்தில் தலை சிறந்த நாவலாசிரியர். அவர் யார் அப்படின்னா விமல் மித்ரா அப்படிங்கிறவர். அதை அவர் எழுதின அந்த நூலை திரு ஆர் சண்முக சுந்தரம் தமிழில் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். உலக வரலாற்றை அறிந்து கொள்ளவும் அந்த வரலாற்றில் நடைபெற்ற புரட்சிக்காரர்கள் அவர்களுடைய பங்கு பற்றியும் அறிகிறதற்கு இந்த நூல் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. அது மாதிரி வரலாற்றை பற்றிய புரட்சிக்காரர்கள் பற்றிய நூலாகத்தான் இருக்கும். உலக வரலாற்றினை உய்த்துணர்ந்து அறிந்து கொள்ள இந்த மாதிரியான வரலாற்று நூல்கள் மொழிபெயர்ப்புகள் மற்ற மொழியினருக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஜெர்மனியில் ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த கொடுமைகளை அதன் விளைவுகளாக ஏற்பட்ட புரட்சிகளையும் திரு ஜூலிஸ் பூசிக் அப்படிங்கிறவர் தூக்கு மேடை குறிப்பு அப்படின்னு சொல்கிறார். இதை திரு எம் இஸ்மத் பாஷா அப்படிங்கிறவர் தமிழ் உலகுக்கு அறிமுகம் செய்கிறார். ஹிட்லர் காலத்தில் நடைபெற்ற புரட்சிகளை குறித்து எழுதின நூல் என்னென்னா ஜூலிஸ் பூசிக் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அதை தூக்கு மேடை குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. இதை திரு எம் இஸ்மத் பாஷா அப்படிங்கிறவர் தமிழ் உலகிற்கு என்ன கொண்டு வர்றாரு. மற்ற நாட்டு இலக்கியங்கள் அந்த நாட்டின் சமுதாயத்தின் பிரதிபலிப்பு பாதிப்பு இதெல்லாம் நாட்டினுடைய மொழி இலக்கியமும் என்ன செய்யக்கூடிய ஒரு பணி. இப்போ இலக்கியங்களை நாம் மொழியில் பெயர்த்தெழுவது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு மிக சிறந்த பணி. இந்த மொழிபெயர்ப்பின் ஒரு நோக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். சான்றா ஜார்ஜ் புலியா எழுதிய
வசந்த காலத்திலே அப்படிங்கிற நூலை வந்து தமிழாக்கம் செய்த திரு க சிவசங்கரன் அப்படிங்கிறவருடைய முன்னுரையிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம். ஜார்ஜ் குலியா அப்படிங்கிறவர் எழுதின வசந்த காலத்திலே அப்படிங்கிற நூலை தமிழாக்கம் செய்திருக்கிறாரு திரு க சிவசங்கரன் அப்படிங்கிறவர். அடுத்து பார்த்தோன்னா சோசியலிஸ்ட் சகாப்தத்தின் வீர மிகுந்த சாதனைகளை சித்தரிக்கிறது சோவியத் இலக்கியத்தினுடைய குறிக்கோள். இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப இடையூறே இல்லாமல், அதாவது ஒரு தொய்வு நிலையே ஏற்படாமல் வளர்ந்தவங்கக்கூடிய சோவியத் சமூகத்தினுடைய வாழ்வை புதிய மனிதனுடைய பண்புகளை சித்தரிப்பதே ஜீவநாடியாகும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சிவசங்கரன். வசந்த காலத்திலே அப்படிங்கிற நூலில் தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அதாவது இப்போ பார்த்தோம் இல்லையா, ஜார்ஜ் குலியா எழுதிய வசந்த காலத்திலே அப்படிங்கிறத சிவசங்கரன் தமிழில் எழுதியிருக்கிறார். அதில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. இடையராது வளர்ந்தோங்கும் சோவியத் சமூகத்தின் வாழ்வை புதிய மனிதனின் பண்புகளை சித்தரிப்பதே அதன் ஜீவநாடியாகும் அப்படின்னு மாதிரி ஜார்ஜ் குலியாவினுடைய நாவல் மேலே சொன்னதைத்தான் நமக்கு என்ன செய்யுது பிரதிபலிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பழங்காலத்திலிருந்தே இயல் இசை நாடகம் அப்படின்னு 3 பிரிவு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வகுத்து வச்சுருக்கிறோம். அந்த நிலையில் இன்னைய வரைக்கும் அதை நம்ம கடைபிடிச்சிட்டும் இருக்கிறோம். இயல் இசை நாடகம் இந்த நூல்கள் எல்லாம் பழங்காலம் முதலே நமக்கு என்ன செய்து நிறைய கிடைக்கின்றன. ஆனால் இன்று இந்த இயல்களை மக்களுக்கு விளக்குகின்ற வகையிலே நூல்கள் காண கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்குது. இருந்தாலும் கலையறிவு தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறவே இல்லை. தமிழ்நாட்டில் கலையறிவு மிகுந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நாட்டிய கலை சிறந்து விளங்கி வருவதை நாம் வந்து ரொம்ப அறிஞ்சிருக்கிறோம். இந்த நாட்டிய கலைக்குரிய நூல்கள் பழங்காலம் முதற்கொன்று வடமொழியிலிருந்து பெயர்க்கப்பட்டும் தமிழிலே இயாக்கப்பெற்றும் தமிழிலே வந்து எழுதப்பட்டும் என செய்து கலைஞர்களால் கையாளப்பட்டு தான் வந்திருக்கு. ஆனால் கடந்த 2 நூற்றாண்டுகளாக அந்த நூல்கள் வந்து அதை பெருமைப்படுத்துவது இல்லாமல் பால்பட்டு கிடக்கிறது. அதே மாதிரி அதனுடைய இருப்பே மறைவாகி மாணவர்களும் ஆசிரியர்களும் பிற மொழி நூல்களை மட்டுமே, அது இருக்குங்கிறதே தெரியாமல் பிற மொழி நூல்களை மட்டுமே எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. இது என்னென்னா அபிநய தர்ப்பணம் அப்படிங்கிற நூலில் வீர ராகவையன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அப்போ பரதநாட்டியம் பற்றி ஒரு நூல் அப்படின்னு சொல்லி இந்த அபிநய தர்ப்பணம் அப்படிங்கிறத சொல்லலாம். அது யார் எழுதுனா வீர ராகவையன் அப்படிங்கிறவரே என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா நூல்கள் வந்து எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா நந்தி கேசவரால் எழுதினவர் யாருன்னா நந்தி கேசவர் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அது எதுனா அபிநய தர்ப்பணம். இது வடமொழி நூல். இதை மொழிபெயர்த்து வந்து வீரராகவன். தமிழ்நாட்டில் நாட்டியம் பயிலும் மாணவர்களுக்கு வடமொழி அபிநய தர்ப்பணத்தினுடைய நேர் மொழிபெயர்ப்பான இந்த நூல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தாய்மொழியில் உள்ள பழமையான இந்த சிறந்த நூல் முற்றிலும் அழிந்து போகாமல் காப்பாற்றப்பட வேண்டுமென்ற கருத்தாலும் இது வெளியிடப்பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த கருத்தை சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் அபிநய தர்ப்பணம் அப்படிங்கிற நூலில் வீரராகவையன் சொல்கிறது தான் கருத்து தான் இது. இந்திய இலக்கியங்களில் ஒரு உறவு ஏற்படுத்துவது மொழிபெயர்ப்பினுடைய முக்கிய பண்புல ஒன்றா இருக்குது. இந்த வகையில் தமிழில் அமைந்த சிறுகதைகளை ஆங்கிலத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தி இந்திய இலக்கியங்களிடையே உறவை ஏற்படுத்துறது. தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி திரு க சுப்பிரமணியம் கேனர்ஸு சொல்லுவோம் இல்லையா, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதை தொகுப்பு. இந்த மேற்கூறிய பணி இந்திய இலக்கியங்களுக்கிடையே ஒரு பிணைப்பினை என்ன செய்து ஏற்படுது. இந்த மாதிரி மொழிபெயர்க்கின்ற நூல்களும் நோக்கமும் பயனுமாக என்ன செய்து அமைகிறது. இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஒருமைப்பாடு ஏற்படுத்துவதற்கும் இந்த மொழிபெயர்ப்பினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்று நாடுகளுக்கிடையே இனங்களுக்கிடையே சண்டை சச்சரவு நடைபெற்று கொண்டிருந்தாலும் இவைகள் பொதுவாக புற உலகை பாதித்து வருகின்றன. இதற்கு காரணம் மனிதனுடைய எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்துவது எது அப்படின்னா இந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இலக்கியங்களை மொழிபெயர்த்து ஒரு நாட்டில் இருந்து மற்ற மொழியினருக்கு அறிமுகப்படுத்தினோம்னா அதன் மூலம் நம்ம தேசிய அளவில் நாம் ஒரு ஒற்றுமையுடைய ஒருமைப்பாட்டை வளர்க்க இயலக்கூடியதாக செய்யும் இருக்கும். இப்போ இதில் 8 தொகையில் இருக்கக்கூடிய ஒரு நூலான பரிபாடல், இதில்
பரிபாடலை மட்டும் ஸ்ரீ ராமதேசிகர் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அவர் எழுதின இந்த தமிழ்நாட்டின் முன்னாள் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி தமிழ் இலக்கியத்தின் ஆழத்திலே சென்று அதன் எண்ணற்ற பொக்கிஷங்களை அறிய முயலுகின்ற வடமொழி தெரிந்த மக்கள் மொழிபெயர்ப்பின் மூலமாக இதை செய்யலாம். இம்மாதிரியாக மொழிகளின் மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டை நாம் வளர்க்க முடியும். இது யாரு அப்படின்னா, பரிபாடலை மட்டும் மொழிபெயர்த்த ராமதேசிகர் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதற்கு முன்னுரை எழுதினவர் யாருன்னா, முன்னாள் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி அப்படிங்கிறவர். இவர் தான் தமிழ் இலக்கியத்தினுடைய ஆழத்தில் சென்று நம்ம எண்ணற்ற இலக்கியங்களை பொக்கிஷங்களை அறிய முயலுகின்ற வடமொழி தெரிந்த மக்கள் மூலமாக அதை மொழியை என்ன செய்யணும், மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஒரு நாட்டுடைய பண்பாடு அந்த நாட்டின் நீதி நெறிகளில் அடங்கியிருக்கு. அந்த நாட்டுடைய நீதி நெறிகளை படித்து பயனடையுமாறு செய்ய வேண்டியதும் மொழிபெயர்ப்பாளர்களுடைய கடமையாக இருக்கு. அந்த நிலையில் தமிழில் ஏராளமான நீதி கருத்துக்கள் அடங்கிய நூல்கள் இருக்குது. அதில் முக்கியமானதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கவிராஜன் ஜெகவீர பாண்டியனாரின் தர்ம தீபிகை அது ஒன்று. ஆங்கிலம் தெரிந்த இந்தியர்களும் மேலை நாட்டினருக்கு பயன்படும் என்று கருதி திரு நியூமன் என்பவர் அதனை ஆங்கிலத்தில் சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ பாருங்க, கவிராஜன் ஜெகவீர பாண்டியனாரினுடைய தர்ம தீபிகை இதை மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னா திரு நியூமன். எதுலனா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இப்போ நீதிநெறி நூல்களில் கொன்றை வேந்தனை திரு எஸ் வெங்கடாஜலம் மொழிபெயர்த்திருக்கிறார். கொன்றை வேந்தன் திரு எஸ் வெங்கடாஜலம் என்ன செஞ்சிருக்கிறார், மொழிபெயர்த்திருக்கிறாரு. உலகத்தில் தோன்றிய தலை சிறந்த தலைவர்களுடைய வரலாறு எல்லாருமே அறிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. சாதாரண மக்களும் அந்த தலைவர்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாக உலகில் சிறந்த தலைவர்களுடைய வரலாற்றினை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நம்ம இட்டு செல்லப்படுகிறோம். அந்த வரிசையில் டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுடைய வரலாறு அறநெறி பாடிய வீரகாவியம் அப்படிங்கிற பெயரில் தமிழில் திலகவதி பால் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய வரலாறை அறநெறி பாடிய வீரகாவியம் அப்படிங்கிற பேரில் திலகவதி பால் அப்படிங்கிறவரும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பாளர் நூல் முகத்தில் நல்லார் குணங்களை உரைப்பது நன்று என்பது நம் நாட்டு நன்மொழி. நல்லாரின் பண்புகளை எடுத்துரைப்பதால் பெருகும் நன்மை நாட்டில் சான்றாண்மை தலைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதில் சொல்கிறது மூலமாக இது யார் சொல்கிறா, நம்ம அங்கே பார்த்த இந்த அறநெறி பாடிய வீரகாவியம் அப்படிங்கிற நூலில் திலகவதி பால் அப்படிங்கிற ஒரு முன்னுரையில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அறிவினை ஊட்டுவதும் மொழிபெயர்ப்பின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றா இருக்குது. அறிவை ஊட்டுவது இப்போ இலக்கிய வகைகளில் வழியாகவும் அறிவு ஊட்டப்படுகிறது. அந்த இலக்கிய வகைகளில் பார்த்தோன்னா உரைநடை தமிழ் மொழியை பொறுத்த அளவில் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் தான் சிறுகதை, முழு நாவல், குறுநாவல், சித்திர தொடர் இதெல்லாம் தொடர்கதைகள்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த சமயத்தில் தமிழ் இலக்கிய வளர்ச்சி துப்பறியும் துறையை ஒரு சிறிதும் எட்டி பார்க்காத ஒரு காலகட்டம். அப்போ ஆங்கிலம் படித்த பெருமக்கள் எல்லாமே நிறைய துப்பறியும் நாவல்களை நிறைய எழுதுகிறாங்க. தமிழ் மொழியின் அதை பெயர்த்தும் கொடுக்குறாங்க. அப்போ அதை தழுவி தந்தும் உருவையும் பெயரையும் ஓரளவு மாற்றி நம்முடைய சொந்த கற்பனை போல உழவ விட்டு இந்த அறிவு பணி புரிந்தனர் அவங்க எல்லாரும். அப்போ முயற்சி சிறிதாய் இருப்பினும் அவர்தம் படைப்பு தமிழ் மக்களால் குறிப்பாக இளம் உள்ளங்களால் அந்த துப்பறியும் நாவல்கள் ரொம்ப அதிகமாக பிரசித்தி பெற ஆரம்பிச்சது. வளரும் உள்ளங்களுக்கு துப்புரவு நவீனங்கள் இந்த துப்பறியும் நவீனங்கள் போல அறிவு விருந்தளிக்கக்கூடிய சாதனம் வேற எதுவுமே இல்லை. விஞ்ஞானம், கைரேகை, சட்ட நுணுக்கம், வழக்கு விசாரணை இது போன்ற பலத்துறை அறிவும் இதன் மூலம் என்ன செய்யப்படுது, வளர்க்கப்படுது. துப்பறியும் துறையினர் போலீஸ் இலாக்காவினர் ஆகியோருக்கு இவை பெரிதும் பயன்படும். எனவே தான் நான் படித்த சில ஆங்கில துப்பறியும் நாவல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டேன். அதன் விளைவு தான் இந்த சிறு நூல் அப்படின்னு ஆசிரியர் நினைச்சாங்க சொல்கிறாங்க. இந்த மொழிபெயர்ப்புடைய நோக்கத்தில் சர்க்கஸ் பேரரசி அப்படிங்கிற துப்பறியும் நவீனம் தமிழ் கவிஞர் அரு சோமசுந்தரம் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அரு சோமசுந்தரம் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவர் தான் இதனுடைய முன்னுரையில் அரு சோமசுந்தரன் அப்படிங்கிறவர் சர்க்கஸ் பேரரசி
அப்படிங்கிற நூலினுடைய முன்னுரையில் இந்த செய்தியை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இந்த இலக்கிய வகைகளில் புதினம் தான் ரொம்ப அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த வகையில் மற்ற மொழியில் புகழ்பெற்ற புதினங்களை தாய்மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு பனிமேகம் எம்.டி. வாசுதேவன் நாயருடைய மலையாள புதினம், அதை C.A. பாலன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். பனிமேகம் மலையாள புதினம் எம்.டி. வாசுதேவன் எழுதினது. அதை C.A. பாலன் என்ன செஞ்சிருக்காரு, தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். மொழிபெயர்ப்புடைய பணி பறந்தது, விரிஞ்சது. அந்த பணியினுடைய நோக்கம் பலவாறாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதேமாதிரி ஒரு மொழியை அதே மொழியை கொண்டு வளர்க்காமல் இன்னொரு மொழித்திறன் கொண்டு வளர்ப்பது தான் மேற்கூறிய கருத்தை நம்முடைய மனதில் என்ன செய்து கொண்டு வருது. இப்போ இதை நோக்கமாக கொண்டு மொழிபெயர்ப்பு நோக்கமாக வச்சு திரு சோமசுந்தரன் அவர்களுடைய நோக்கமாக ஷேக்ஸ்பியர் தமிழ் வடிவம் பெற்றுள்ளது. சாண்ட்ரா, 2ஆம் ரிச்சர்டு, அந்தோனியாவும் கிளியோபட்ராவும், மாக்பத், எண்ணியாங்கு, இவ்வாறு நிறைய நூல்கள் அந்த வரிசையில் நீண்டு கொண்டே போகிறது. இப்போ மொழிபெயர்ப்புடைய விளக்கம், அப்போ ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் மூல நூலுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் மொழிபெயர்ப்பின் விளக்கமாக மட்டுமல்லாமல் நோக்கமாகவும் அதுவே என்ன செய்து அமைகிறது. இந்த நிலையில மொழிபெயர்ப்பின் விளக்கமாக மட்டுமில்லாமல் நோக்கமாக அமைகின்ற நிலைய ரோமானிய மக்களோடு பழகும் பேறு பெற்றேன். எனவே ரோமானிய உணர்வோடு இந்த நாடகத்தினை மொழிபெயர்த்து தமிழ் தாயின் திருவடியை பணிவோடு சூட்டுகிறேன் அப்படின்னு கவிஞர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இந்த நாவல்களை படித்ததுனால நான் ரோமானியர்களோட உறவு ஏற்படுறதுக்கு எனக்கு இதாக இருந்தது, உணர்வோடு என்னுடைய உணவு பொருந்துறதுக்கு ஏதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லி இதை எழுதுகிறாரு. ஜூலியஸ் சீசர் நாடகத்தினுடைய முன்னுரையில் இந்த கூற்று என்ன செய்கிறது இடம்பெற்று இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பினுடைய இலக்கிய வளர்ச்சி அந்தந்த இலக்கியத்தினுடைய மொழிபெயர்ப்பு வளர்ச்சியும் பொறுத்து அமையக்கூடியதாக இருக்குங்கிறது அறிஞருடைய கருத்து. இப்போ மூல எழுத்து போல நூலில் கவிதை, நாடகம், விமர்சனம் போன்ற துறைகள் நிறைய இலக்கியங்கள் மொழிபெயர்ப்புகள் ஒரு அவசியமான துறையாக இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு வேகம் அதிகமாக இருக்கும் காலகட்டத்தில் தான் இலக்கிய வேகமும் ஒரு மொழியில் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பார்த்தோன்னா இலக்கிய சரித்திரத்தில் பல நோக்கங்களை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். குறிப்பாக 1945 தமிழ் இலக்கியத்தின் ஓரளவிற்கு தேக்கம் கண்டிருக்கு. அதன் விளைவு 1950 சுமார் 50 முதல் 65 வரையில் மொழிபெயர்ப்பு தேக்கமுற்றது அப்படின்னு சொல்லலாம். இதை யார் சொல்லியிருக்காருன்னா மகரம் எழுதுவது எப்படி அப்படிங்கிற இடத்துல அவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி இல்லை. கேனாசு சுதந்திரத்துக்கு பிறகு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற பகுதியில் அதை என்ன செய்கிறாரு குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ இந்த செய்தி தான் அதில் இடம்பெற்றிருக்கு. பைபிளில் மூலத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கடும் உழைப்பையும் பக்தி ஈடுபாட்டையும் ஆழ்ந்த நோக்கத்தையும் காணுகிறோம். மேலும் அதன் மூலமாக ஆங்கில மொழிக்கு ஒரு புனிதமான மறைநூல் கிடைத்திருப்பது மட்டுமல்ல, அம்மொழிக்கு வன்மையும் மேன்மையும் மாண்பும் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொன்னது தான் இந்த தொகுப்பாசிரியர், மகரத்தினுடைய தொகுப்பாசிரியர் எழுதுவது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சான்றாக பைபிளை பற்றி ஜவஹர்லால் நேரு மொழிபெயர்ப்பின் மேன்மையை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் அதுலேருந்து என்ன செஞ்சிருக்கிறாராம் சொல்லியிருக்கிறார். மேற்கூறிய நோக்கங்களை பொதுவாக நம்ம எல்லா மொழிபெயர்ப்பு பணியின் நோக்கமாக எடுத்துக்கலாம். இதோடு நிறுவனங்கள் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுகின்ற தன்மையை நம்ம என்ன செய்யலாம் அறியலாம். நிறுவனங்கள் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடும் போது ஒவ்வொரு மொழி இலக்கியத்தையும் அந்த மொழி அறியாதோருக்கு அறிமுகம் செய்வித்தல் என்ற எண்ணத்தினால்தான் அது நடக்கு. இந்த வகையில் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் நிறுவனம் ஒரு சிறந்த பணிகளில் ஈடுபட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்தினுடைய மொழிபெயர்ப்பு படையல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கரைபடிந்த நிலம், நேஷ்னல் புக் ட்ரஸ்டுடைய கரைபடிந்த நிலம், பனிசுவரிநாத் ரேணுவின் மூலத்திலிருந்து மைலா ஆஞ்சல் 1974 மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் சிவதான சிங் சௌவான் அப்படிங்கிறவர் முன்னுரை எழுதியிருக்கிறாரு. அதில் அந்த நாவலில் பற்றிய தன்னுடைய கருத்தை எந்த இந்திய மொழி வாசகரும் இதை நம் மொழியில் படித்து அதன் கதையையும் பாத்திரங்களையும் உயிர் துடிப்பையும் துயரம் துன்பங்களையும் புரிந்து கொள்வதோடு
இது மூலமாக ஜீவனத்தின் ஜீவிய நிலையை உணர்வார்கள் அப்படிங்கிற கருத்தை கரைபடிந்த நிலம் அப்படிங்கிறதுல முன்னுரையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் ரஜினிகாந்த் பர்தலியின் மலைநாட்டு மங்கை, ரஜினிகாந்த் பர்தலியின் அப்படிங்கிறவர் எழுதின மலைநாட்டு மங்கை அப்படிங்கிற நூல் அஸ்ஸாமிய நாவல். இதை திரு அப்பாத்துரையார் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பினுடைய நூலின் முன்னுரிமையில் பிரிஞ்சி குமார் பருவா அப்படிங்கிறவர் நாவல் போன்ற அகன்றதோர் இலக்கிய அருங்கலை படைப்பினை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு வடிவு பெயர்ப்பது என்பது எளிதான காரியம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அதே மாதிரி சமூகத்தினுடைய பின்னணியில் தாய்நில இயற்கை அழகு நயங்களும் மொழியுடன் மொழியாக்க பின்னி இழைத்துள்ள ஒரு மூல நாவல் வகையில் இந்த முயற்சி இன்னும் சிக்கல் வாய்ந்ததாக என்ன செய்து இருக்கிறது. குறிப்பிட்ட இந்த நாவல் வகையில் மூலநூறுக்குரிய தனி அழகு, கவர்ச்சி, மொழிபெயர்ப்பு எந்த அளவில் புத்துயிர் படுத்தி காட்டியுள்ளது அப்படிங்கிறத வாசகருடைய மதிப்பீட்டுக்கு உரியதாக இருக்குது. அதாவது மொழிபெயர்ப்பு நூல் நினைக்க முடியாத அளவுக்கு இப்போவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பசங்களுக்கு வந்து அந்த டப்பிங் மூவி, அந்த மொழிபெயர்ப்பு படங்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்போது ஒரு கலாச்சாரம் வேறொரு கலாச்சாரத்தையும் வேறொரு பண்பையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இயல்பாகவே நமக்குள்ள ஒரு உந்துதல் சக்தி என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறது தான். பண்பாட்டை பழக்க வழக்கங்களை அறிமுகம் செய்வதில் சாகித்ய அகாதமி நிறுவனம் மிகுந்த அக்கறை காட்டுவது மாதிரி இந்திய பண்பாட்டை மட்டுமல்லாமல் மேலைநாட்டு பண்பாட்டையும் அறிமுகம் செய்கின்றது. இப்சன், ஐரோப்பிய நாடக ஆசிரியரில் ஒருவராக இருக்கக்கூடிய இப்சன் காட்டுவாத்து அப்படிங்கிற நாடகத்தை எழுதியிருக்கிறாரு. அதை தமிழில் திரு அரங்கசாமி அப்படிங்கிறவரு மொழிபெயர்த்திருக்கிறார். அப்புறம் யுனெஸ்கோ நிறுவனம் அமைந்து இந்த நூலை வெளியிட்டு இந்த யுனெஸ்கோ நிறுவனத்துடைய நோக்கம் என்னன்னா, அந்த பரஸ்பரம் அறிமுகம் செய்வது. அந்த புத்தகத்தின் 2வது பக்கத்தில் கீழ் நாட்டு மேல் நாட்டு பண்பாடுகளை பரஸ்பரம் அறிமுகம் செய்வதற்காக யுனெஸ்கோ மேற்கொண்டுள்ள பெருந்திட்டத்தில் ஒரு பணியாக இந்நூல் யுனெஸ்கோ உதவியுடன் வெளியிடப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை சொன்னது அப்பாத்துரையார் தான். தென்னிந்திய மொழிகளில் புத்தக ட்ரஸ்ட் நூல் வெளியீட்டு திட்டத்தில் தென்னிந்திய மொழி நூல்களுள் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மொழிபெயர்க்கின்ற பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு இதையும், அதாவது எழுத படிக்க தெரிந்த ஏராளமான மக்கள் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு உண்மையான ஆர்வம் கொள்ளும்படி செய்து அவர்களை பழக்கமாக படித்து வரும் தொகையினருடன் இணைத்து அவர்கள் தாங்களாகவே மிக திறமுடையவர்களாவதற்கும் இவைகள் உறுதுணையாகும் அப்படிங்கிறது துணிவாக என்ன செய்து இருக்கு. இந்த கூற்றினை சிவம் அப்படிங்கிறவர், அதாவது இந்த இருக்கா எஸ்கே சீதா தேவி சிவம் என்று தமிழில் எஸ்கே சீதா தேவி அவர்கள் மொழிபெயர்த்த சிறந்த தெலுங்கு நாடக ஆசிரியர்கள் 6 நாடக தொகுப்பாக இருக்கிறது. இது சிவம் அப்படிங்கிறது எத்தனை பேர் எழுதியது? 6 தெலுங்கு நாடக ஆசிரியருடைய தொகுப்பாக இருக்கிறது. சாகித்ய அகாதமி நிறுவனம் தென்னிந்திய மொழி நூல்களை ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு பெயர்க்காமல் நம் பண்பாட்டை ஆங்கிலேயர்களுக்கும் மற்ற இந்திய மொழியினருக்கும் அறிமுகம் செய்கின்ற எண்ணத்திலே மலையாள மொழியில சிறந்து விளங்குகின்ற கதாசிரியர் பி கேசவ தேவ் அவர்களுடைய நாவலை நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பி.கே. ரவீந்திரநாத் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ இந்திய எழுத்தாளர் கூட்டுறவு சங்கத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இலக்கியங்களிடையே ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த மாதிரி உறவை ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மொழிபெயர்ப்புகள்னால இலக்கியங்களிடையே ஒரு பரிவர்த்தனை அல்லது பரிமாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அந்த பரிவர்த்தனையும் பரிமாற்றமும் நிகழும்போது இலக்கியங்களிடையே இருக்கின்ற பொது கூறுகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரி நிறுவனங்களும் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பணியில் ஈடுபடுகின்ற தன்மையை நம்ம பார்க்க முடியும். அதனை இடம் கருதி முழுமையாக இங்கே நம்மளால் சொல்ல முடியலை.
இப்போ சுதந்திரமும் பண்பாடும் அப்படிங்கிற இந்திய தத்துவ அறிஞரான டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய நூலை VSV ராகவன் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். இதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த புத்தகம் படிக்கும் பொழுது முன்னுரையில் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் என்ற பெயருடன் மசஸ் GA நடராஜன் அண்ட் கம்பெனி சென்னை அவர்கள் தொகுத்து வெளியிட்டதுமான ஆங்கில நூலுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் இந்த சிறிய நூல். முதல் நூலில் காணப்படக்கூடிய எல்லா வேகம், ஆழ்ந்த கருத்து, சொற்கோவை, வனப்பு இது எல்லாமே என்ன செய்து அப்படியே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதை யாருமே மறுக்க முடியாத ஒன்று. அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேதையை போற்றும் அன்பான குழுவில் யானும் ஒருவன் என்ற காரணத்தை கொண்டு அன்பின் மேலிட்டால் அவர்கள் பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்க்க துணிந்தேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி VSV ராகவன் அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பு தோன்றியதுடைய நோக்கத்தை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் தமிழில் தத்துவ நூல்கள் நிறைய இருக்கிறது. இம்மாதிரியான மொழிபெயர்ப்புகள் ஒரு உலகளாவிய தத்துவத்தை அறிமுகம் செய்கிறது. இப்போ காவியங்களை மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த நோக்கமாக கருதப்பட்டது, இன்றும் கருதப்படுகிறது. இதற்கு வால்மீகி ராமாயணத்தை தமிழ்லேயே யாத்த கம்பருடைய அற்புத படைப்பை நம்ம நினைவு சொல்லலாம். இதை எண்ணும் போது பண்டைய காலத்திலிருந்தே காவியங்கள் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது. தெலுங்கு பஞ்ச காவியங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய விசத்தில் அமுதம் அப்படிங்கிறது சீதாதேவி அவர்களால் தமிழ் வடிவம் பெற்றிருக்கு. இதன் மூல நூல் ஆசிரியர் அல்லாசானி பெத்தன்னா அப்படிங்கிறவர் தான். அதுக்கு மாதிரி வாசகர்களுக்கு அப்படிங்கிற தலைப்பில் இந்த கதை பகுதியை புதிய நடையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க அந்த சீதாதேவி அப்படிங்கிறவங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜான் மில்டனர் அவர்கள் எழுதின பூங்காவன பிரளயம் முதல் 2 காண்டங்கள் மட்டும் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இவருடைய ஆசிரியர் சாமுவேல் வேதநாயகம் தாமஸ் அவர்களால் இது எழுதப்பட்டிருக்கு. இந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக பண்பு சொற்கள், அடைமொழிகள், பண்பு சொற்கள், அடைமொழிகள், கிறித்தவ சமய சங்கேத சொற்கள் இதெல்லாமே பஞ்சப்பட்டிருக்கும் தமிழ் மொழிக்கு, தாய்மொழிக்கு வளம் கூட்டி கௌரவம் உண்டாக்கி ஆங்கிலத்தின் தரத்திற்கு அதை உயர்த்த முயன்றிருக்கு. இது பதிப்பாசிரியரோட கூற்றாக இருக்கு. சுதந்திரம் பெற்றோம், குடியரசு பெற்றோம், இலக்கிய மறுமலர்ச்சி கண்டோம். ஆனால் பிற நாட்டு இலக்கியங்களையும் பண்பாடு நாகரிகம் எல்லாற்றையும் அறிந்து கொண்ட அளவிற்கு இலங்கையில் வாழக்கூடிய இலங்கையில் வாழும் சகோதரர்களாக இருபெரும் சாகித்யனரான தமிழர் சிங்களவர் ஒருவரை ஒருவர் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அது நிதர்சனமான உண்மை. ஒருவர் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் முழுமையாக நம்ம என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. அவ்வாறு அறிந்து கொள்வ வாய்ப்பாக இருக்கிறதுனா இந்த இலக்கியங்கள், அந்த மாதிரியான இலக்கியங்களும் அங்கே என்ன செய்யலை, வெளிவர இல்லை. இப்போ ஈழத்து இலக்கியம் அப்படிங்கிற போது அது தமிழ் இலக்கியத்தை மட்டும் கருதுவதாக அமையாது. இரு பகுதி இலக்கியங்களையும் காட்டுவதாக அது என்ன செய்யுது, அமைது. சிங்கள நூல்கள் தமிழ்லையும், தமிழ் நூல்கள் சிங்களத்தையும் மொழிபெயர்க்கப்படலாம் அப்படின்னு சேது பந்தனத்தை மொழிபெயர்த்த கனகரத்தினம் அவர்கள் சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பை பொறுத்தளவில் பொதுவான நோக்கங்கள் அமைவது போன்று மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் ஒரு பொதுவான நோக்கம், தனித்த நோக்கங்கள் என்ன செய்து இருக்கு. ஆர் என்னும் அறிஞர் காண்டர்பரி கதைகள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலினுடைய முன்னுரையில் பிற மொழி இலக்கிய அறிவு, பொழுதுபோக்கு, உரத்த சிந்தனை இது எல்லாமே மொழிபெயர்ப்பினுடைய நோக்கங்களாக அமைய வேண்டும் என கூறுகின்றார். இப்போ இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பாளர்களுக்கென்று ஏற்பட்டுள்ள தனித்த நோக்கங்களும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நூலின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றும் மொழிபெயர்க்க தூண்டுவதற்கான காரணமாக இருக்குது. இதை ராஜாராம் தன்னுடைய பிரிதொரு இந்திரஜித் அப்படிங்கிற நாடகத்தினுடைய முன்னுரையில் சொல்லியிருப்பார். இந்த நாடகத்தை சவ்வானி குழுவின் தயாரிப்பின் கீழ் முத்தாங்கல் அரங்கில் பார்த்தவுடனே, அரங்கு
கீழ்முத்தாங்கல் அப்படிங்கிற அரங்கில் பார்த்தவுடனே இதை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று தோன்றியது அப்படின்னு நினைச்சாரு ராஜாராம் சொல்றார். அடுத்து மொழிபெயர்ப்பு பணியில் ஒரு சிந்து நதி கவி பாரதி கொண்டிருந்த அளப்பரிய ஆர்வம் சொல்லிலடங்க. ஐரோப்பாவில் வழங்கும் லௌகீக சாத்திரங்கள் தமிழில் எழுத வேண்டும். பல பண்டிதர் மிகவும் ஆவலோடு இருக்கிறார்கள். ஏற்கனவே சில பகுதிகள் ஆரம்பம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற இந்த கொட்டேஷனை பாரதியார் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. மொழிபெயர்ப்பு பணியினுடைய நோக்கம் பலவராக இருந்தாலும் அதனுடைய சிறப்பிக்கப்படுகின்ற அதை ஏற்படுத்துகின்ற பலன் அல்லது பயன் சமுதாயத்தை சிறப்படைய செய்கிறது. அடிப்படையாக இது எல்லாமே இலக்கியத்தை மொழிபெயர்க்கும் போது அடிப்படையாக அமையக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதில் பி.சி. ராய் சௌத்ரியோட பீகார் மாநில நாட்டு கதைகள் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது இந்திய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழங்கப்பட்டு வரக்கூடிய நாட்டு கதைகள் எல்லாம் உள்ளடக்கியதாக அது இருக்கிறது. மொழிபெயர்ப்பினுடைய முதன்மையான பணி என்ன அப்படின்னா கருத்தை பெயர்த்தல். அதாவது வார்த்தைக்கு வார்த்தை பெயர்க்கிறதுல கருத்தை பெயர்க்கிறது தான். அதனால் அவர்களுக்கு தன் மொழிபெயர்ப்பு தோன்றியதே என்ற ஆவல்களை 4 பிரிவுகளில் நம்ம செய்யலாம், அடுக்க முடியும். இப்போ மூல மொழி அறியாதவர்கள் ஆனால் மூல மொழியில் உள்ள இலக்கியத்தின் மீது பற்று கொண்டவர்கள். அவர்கள் மூல மொழியின் இலக்கியத்தில் அமைந்த ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்ள முடியாதவர்கள். இது ஒரு வகை. மூல மொழியினை கற்றுக்கொள்கின்றவர்கள் மூல மொழி இலக்கியத்தை மொழிபெயர்ப்பு மூலமாக கற்கின்றவர்கள். இது 2வது. மூல மொழியின் முன்பு கற்று இப்போது பல வேலைகள் காரணமாக மறந்து விட்டவர்கள். அடுத்து மூல மொழியின் நன்கு கற்றறிந்தவர்கள், இன்றும் அதனை அறிந்தவர்கள்னு 4 நிலையில் இருக்கிறாங்க. இந்த 4 நிலைகளில் இருக்கிறவங்களும் ஒரே வகையான மொழிபெயர்ப்போ அவர்கள் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன செய்யுது, பயன் கொடுக்கக்கூடியதாக அமையாது. பொதுவாக பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பு பணி ஏதாவது ஒரு பயன் பாராட்டத்தக்கதாக இருக்குது. மொழிபெயர்ப்பின் நோக்கத்தில் இந்த மாதிரியான கருத்துக்களால் சுருக்கி சொல்லலாம். நாடுகளிடையே ஒரு நல்லெண்ணத்தினை கூட்டுறவினை வளர்ப்பது 1. 2 சிறந்த படைப்புகளை மொழிபெயர்ப்பது. 3 ஒவ்வொரு மொழி இலக்கியத்தையும் மற்ற மொழியினருக்கு அறிமுகம் செய்வது. மக்களின் பண்பாட்டை நமக்கு இனம் காட்டுது. அறிவியல் நூல்களை வெளியிடுறது, தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குறது, உலகத்தின் தலைசிறந்த தலைவர்களின் வரலாற்றை எல்லோருக்கும் அறிவிக்கின்ற நோக்கம். அப்புறம் மொழியினை அளவிடுதல். இந்த நிலைகளெல்லாம் மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெறுது. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா ஒப்பிலக்கிய ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கும் முதல்ல. அடுத்து மற்ற மொழி இலக்கியத்தை பற்றிய அறிவை பெற முடிகிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இலக்கிய மொழிபெயர்ப்பு பணியினால் இலக்கியங்களிடையே இதெல்லாம் பிரதிபலிக்கிறது. உலகத்தில் தலை சிறந்து விளங்கியவர்களின் வரலாற்றை படிக்க செய்த பயனோடு அவர்களை போன்று விளங்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையும் நமக்குள்ள உருவாக்குது. இந்த மாதிரி ஒரு சீரிய பணி தான் இதனுடைய மொழிபெயர்ப்பின் நோக்கமும் பயனும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்த செய்திகள். இதிலே நிறையா எந்த நூல் எந்த மொழியில் இருக்குது, அந்த மொழியில் எழுதின ஆசிரியர் யார், அது தமிழில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு குறிப்புகள் எடுக்கிறதுக்கு நிறைய செய்தி இருக்குது. இதிலேருந்து அப்படியே குறிப்புகள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நிரல்படுத்துக அப்படிங்கிற அமைப்புலையும் சில இருக்குது. அதையும் நிரல்படுத்திக்கிட்டு குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டு படியுங்கள். வெற்றி நம்மதே. நன்றி.